ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து காட்டன் பிளான்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து விதைச்சது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த செடியில் வந்து எவ்வளோ காய் கீழே இருக்குன்னு. இதுதான் வந்து காட்டனோட அந்த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து அப்படியே வெடித்து உள்ளே வந்து ஒயிட் கலரில் வந்து பஞ்சும் அந்த காட்டன் சீடும் சேர்ந்து இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜின் பண்ணி ஸ்பின்னிங் மில்க் போய் அப்புறம் துணியாக மாறி அப்புறம் ட்ரெஸ் ஆகி அப்புறமேட்டா கடைகளுக்கு வர்றது. இந்த பிளான்ட்ல இருந்து தான் வந்து காட்டன் வர்றது. ஆக்சுவலாக வந்து நிறையா பேருக்கு தெரியாது, காட்டன்னா ஏதோ ஒரு பெரிய மரத்துல இருந்து வருதுன்னு நினைப்பாங்க. அது வேற காட்டன். ஒரு மரம் இருக்குது, அது வந்து இந்த பில்லோஸ் இதுக்கு வைப்பாங்களா அந்த காட்டனு. இது ஃபுல்லாக இந்த காட்டன் பிளான்ட்ல இருந்து தான் சாரீஸு, ஷர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே காட்டன் பேண்ட் எல்லாமே வரும். இதில் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் இந்த அக்ரியிலேருந்து எப்படி வருதுன்னு நான் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 காய் இருக்கும், இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் ஒரு செடிக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஈல்டு வரும். அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதாவது இந்த கீழே இந்த இதை வந்து களைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா அன்வான்ட் செடி. இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இரும்பு சோளம்னு சொல்லுவாங்க, ரெட் ஜோவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது எதுக்குன்னா ஃபுல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து இந்த விதைச்சிட்டு அதில் இருக்கிற லீஃப், அதாவது கிராஸை வந்து அப்படியே கொடுத்தோம்னா மாட்டுக்கு வந்து நல்லா கால்சியமு. இது ஃபுல்லாமே நார்த்து சைடு வந்து நிறையா வந்து விதைச்சி இந்த மாதிரி இந்த கிராஸை வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சீடு வந்து இங்கே மட்டும் தான் விளையும். இந்த ரெட் கலரில் இப்போ காமிச்சேன்ல, இந்த சீடு வந்து இங்கே மட்டும் தான் வரும். இந்த சீடு தான் இதை வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். பசு மாடு எல்லா மாடுமே சாப்பிடும். இந்த கிராஸ் சாப்பிட்டுச்சுன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சைடு அப்படியே நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மயில் ரெக்கை வந்து உள்ளே கீழே கிடந்துச்சு. சரி, சும்மா எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மயிலை வந்து பிடிச்சி அப்படியே ரெக்கையில் எடுத்த மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல் இதாக இல்லை, சும்மா அப்படியே நிறையாவது கட்டாயிருக்கு.